பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah. 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 Yahweh, Hallelujah. Yahweh, Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இந்த காலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பவும் சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 3ஆம் வசனத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம் சொல்ல மாட்டேன், முதல் பாடல். சங்கீதம் என்றால் பாடல். இந்த பாடலை ஜெபமாக வைத்து எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய சபையில் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் இந்த செய்தி வேதத்தின் அடிப்படையாக எப்படி ஜெபிப்பது, பைபிள் பேஸ்டு பிரேயர், வசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் எப்படி ஜெபிக்கணும், அதுதான் அதனுடைய தலைப்பு. அதில் /5 5வது தொடரை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த மாதம் 22/11/25 4வது பகுதியை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 5வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஏன் சங்கீதத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும்? வேதாகமத்தில் ஏராளமான ஜெபங்கள் இருக்கிறது. நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதை முன்னுரையாக சில நிமிடங்கள் எடுத்து நான் சொல்லுகிறேன். இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்கணும். ஏன் நமக்கு ஜெபிக்க தெரியாதா? கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணுமா என்ன என்று கேட்பார்கள். இயேசுவிடத்தில் சீஷர்களே வந்து கேட்டார்கள், ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று. ஏன் அப்படி கேட்டார்கள்? இயேசு ஒரு இடத்தில் ஜெபத்தை முடித்த பின்பு இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும். அப்போ யோவான் சீஷருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் தன் சீஷர்களுக்கு. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் கற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாலனூருஜி ஒரு பாடலில் பாடுவார்கள், ஜெபம் இல்லா ஜெயம் இல்லை, ஜெபம் எங்கள் ஜெயமே என்று பாடுவார்கள்.
ஜெபம் ஒரு வெற்றி. ஜெபிக்கிற மக்கள் தோற்று போக மாட்டார்கள். தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் வேத வசனத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது அவனை சங்கீதக்காரன் ஒரு மரத்துக்கு ஒப்பனையாக சொல்கிறான். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்று. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான், ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று. இயேசு ஒரு மனிதனை குணமாக்கும் பொழுது முதலாவது அவனிடத்திலே உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்ட பொழுது நடக்கிற மனிதரை மரங்களை போல் பார்க்கிறேன் என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் இன்னும் அவனுக்கு விஷன் சரியாக வரலன்ட்டு. ஆனால் இங்கே சொல்கிறது வேற, அவன் மரத்தை போல் இருப்பான் என்று. அதை எடுத்து பார்க்கும்போது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கடந்த வாரம் நிறைய அதை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன். நமக்கு சொல்லலாம் நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். ஃபஸ்ட்டு மரத்தை குறித்து பேசவா எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு இல்லை, இந்த மரத்தை போல் இருக்கும் ஒரு வாழ்வு அதில் சொல்லியிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் ஒரு மொழிபெயர்ப்பிலே and whatever he does he prosper. That means it will come to maturity. ஒரு முதிர்வு நிலைக்கு வரும். அவன் எதை செய்தாலும் அது செழிக்கும், இல்லாவிட்டால் ஒரு வெற்றி அவனுக்கு வந்து சேரும். NNCV என்ற மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, they will succeed, ஜெயிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு மனுஷன் தோற்று போக மாட்டான். He will never face failure, but he will succeed. அவன் வெற்றி பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஜெயம், வெற்றி, ஐஸ்வர்யம், வாழ்க்கையினுடைய உயர்வு வேண்டுமென்றால் வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற ஒரு வாழ்வு, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு தேவை. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர் கழுகுகளைப் போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நம்முடைய சோர்விலிருந்து வெளிவர வேண்டுமா? நாம் கழுகை போல உயர பறக்க வேண்டுமா? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அநேக கிறிஸ்தவர்கள் நினைப்பது போல ஜெபம் என்றால் சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கிறதில் திருப்திப்பட்டு போகிறார். திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம். எங்களுடைய பெற்றோர்கள் ஊழியர்கள். ஆகவே ஊழியர் குடும்பத்தில் வந்த நாங்கள் எங்களை ஜெபிக்க சொன்னால் 3-4 வரிகள் சொல்லி ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதியும், எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை ஆசீர்வதியும், அவ்வளோதான். எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதின்னு கூட சொல்லலை. உலக பிரகாரமான கிறிஸ்தவ குடும்பங்களிலே எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், இல்லைன்னா எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆசீர்வதியும், இதை தவிர வேறு வார்த்தைகள் உபயோகப்படுத்துவார்களா என்றால் இல்லை. அதனால தான் சபைக்கு வரும்போதும் அவர்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க சொன்னால் கூட ஆசீர்வதியும், ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலுயா, இதெல்லாம் தேவைதான். பட் இதையே சொல்லி ஒரு மணி நேரம் ஓட்ட முடியாது. ஆண்டவரிடத்தில் வார்த்தைகளை அதிகம் உபயோகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள் இருக்கும் வல்லமை அந்த ஜெபத்தில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையில் ஜெபித்தால் அற்புதங்கள் நிகழும். அப்படியானால் நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் ஆராய வேண்டும். நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபம் வெற்றி பெற்றதா என்றும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Many times we pray, but do we get success? Do we receive victories? வெற்றி பெறுகிறோமா? நான் ஏற்கனவே சொன்னேன், யாரோ ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து காலங்கள் பல உருண்டோடி போய் அவருடைய மறைவுக்கு பின்புதான் அவர் மனம் திரும்பினார் என்ற சாட்சிகள் யாரோ ஒருவர் சொல்ல கேட்கும்போது அதையே நாம் அடிப்படையாக வைக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு சில நேரங்களில் நடைபெறுகிறது. ஆனால் அதை தாண்டி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும்.
இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பிதாவே, நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். You answer my prayer. என் ஜெபத்துக்கு எப்பொழுதும் நீர் பதில் கொடுக்கிறீர். ஏன்? அதனால்தான் சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்துக்கு மாத்திரம் உடனடி பதில் என்றால், அவருடைய பிள்ளையாகிய எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டாமா என்ன? காரணம், இயேசு பிதாவோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். 1 யோவானிலே சொல்லியிருக்கிறது, பிதாவினுடைய சித்தத்தை இயேசு அறிந்திருந்தார். 1 யோவானிலே சொல்லியிருக்கிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். பிதாவுடைய சித்தம் நமக்கு தெரியுமானால், தேவனுடைய சித்தம் தெரியுமானால், அந்த சித்தத்தை மையமாக வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒரு தேசத்துக்கு எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் பைலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுபோல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு சட்ட புத்தகம். நம்முடைய சபையில் இதை வலியுறுத்துகிறோம். இப்பொழுது அதை மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் வேதத்தின் வாசிப்பு, பழக்க வழக்கங்கள், ஜெப தியானங்கள் எல்லாம் குறைந்து போகின்றதுனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வல்லமை தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைந்து போகிறது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கே எந்த பதிலும் இல்லாதது போல் தோன்றுகிறது. காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் அறியாமல் நாம் ஜெபிக்கிறோமா, இல்லை தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா என்பதை நாம் கண்டு கொண்டு தான் ஆக வேண்டும். எப்படி ஒரு பரீட்சை எழுதினவுடன் அந்த பரீட்சையினுடைய மதிப்பெண்களுக்கு நம்முடைய கரத்தில் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் இவ்வளவு மார்க் வரும்னு போட்டு பார்த்து கொள்ளுகிறோம். இல்லாவிட்டால் பரீட்சையின் அந்த என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரிசல்ட்டுன்னு சொல்லி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய ஜெபமும் ரிசல்ட்டை பெற்றே ஆக வேண்டும். ஏதோ ஜெபித்தோம் போனோம் என்றெல்லாம் விட முடியாது. கடந்த காலத்தில் இதை குறித்து அவ்வளவுமா போதித்தார்களா தெரியவில்லை. ஆனால் இந்த நாட்களினுடைய வெளிச்சம் என்ன? வேத வசனத்தின்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆக தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு வந்து விடுகிறது. நம்முடைய சபையில் வெள்ளிக்கிழமை எல்லாம் சில தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறதை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன். பிகாஸ் they have read the Bible. Not only they have read the Bible, they memorized the Bible. Not only they memorized the Bible, but they use that words to articulate a sentence to pray for a prayer request. ஒரு ஜெபத்திற்கு வேத வசனங்களையே வடிவமைத்து ஜெபிக்கிறார்கள், கோர்த்து ஜெபிக்கிறார். So when God sees that, he will be much pleased. அவருக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் நான் கொடுத்த வசனங்களை வைத்து என்னிடத்தில் வருகிறார்கள். தப்பிக்கப்பட முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி சீரியஸ். நம்ம இந்த வருடத்தின் எண்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தில் உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கீர்கள் என்று நம்புகிறேன். காலையிலே இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா? இது வரைக்கும் 4 செய்தியை நான் பேசியிருக்கிறேன். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தரலாம். ஜெபிப்பதும் உடைய கிருபை இல்லாமல் ஜெபிக்க முடியாது. நாங்கள் ஜெபித்து ஆக வேண்டும் என்பதை நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். என்னை ஜெப ஆவியினால் நிரப்பும் என்று பக்தன் பாடுகிறது போல எங்களை ஜெப ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆதி நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் ஜெபித்த ஜெபத்தை போல, பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபத்தை போல, ஆதி காலங்களில் ஜெபித்த மிஷனரிகள் ஊழியர்கள் ஜெபித்தது போல நாங்களும் கருத்தாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். மழை வேண்டும் என்று ஜெபித்தான், மழை வந்தது. மழை நிறுத்த வேண்டும் என்று ஜெபித்தான், மழை நின்று போனது. அவனுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருந்தது. நாங்களும் உம்முடைய சித்தம் அறிந்தவர்களாய், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காண கிருபை தாரும். ஏதோ 4 குறிப்புகளை வைத்துக்கொண்டு, யாரோ சொல்லிக் கொடுத்த சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஜெபித்து நான் ஜெபித்து விட்டேன், ஜெபத்தை முடித்து விட்டேன், திருப்தியாய் போய்விட்டேன் என்று இதில் திருப்திப்பட்டு போய்விடாதபடி தேவனே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து
ஆண்டவரே கண்ணீரோடு அதே நேரத்தில் கருத்தோடு உம்முடைய சமூகத்தில் வேத வசனங்களை பிரயோகப்படுத்தி உபயோகப்படுத்தி ஒரு வல்லமையான ஜெபத்தை ஜெபித்து வெற்றிகளை குவிக்கத்தக்கதாக, வெற்றிகளை பெரும் மனிதனாக மனுஷியாக எங்களை மாற்ற, எங்கள் சபையை மாற்ற, எங்கள் சபை மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கும் எல்லா திருச்சபைகளும் மாற, எங்களுடைய தமிழகத்தில் உள்ள சபைகள், மதுரை பட்டணத்தில் உள்ள சபைகள், இந்திய தேசத்தினுடைய திருச்சபைகள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெப வேளை எமக்கு ஆனந்தம் என்று சொன்னது போல ஜெப நேரங்கள் எங்களுக்கு இன்பமான நேரமாய் மாறட்டும். அது ஏதோ போர் அடிக்கின்ற நேரம், யாரோ சில வயதானவர்கள் வந்து ஜெபிக்கின்ற ஒரு இடம் கூடுகை என்று இல்லாதபடி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இது ஜெப நேரம், ஜெபிக்கிறதற்கு நீர் தந்திருக்கிற இடம், இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை கருத்தாய் ஜெபிக்க ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஒரு ஜெபத்தில் ஜனங்களுக்குள் விடுதலை உண்டாகட்டும். அநேகருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். மகிமையான ஒரு ஜெப வாழ்க்கையாய் மாறிவிட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வெற்றி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஒரு செய்தியை நான் சொல்லும்போதே இந்த வசனங்கள் அப்படியே வைத்துக்கொண்டே ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் ஜெபத்தை டீச் பண்ண முடியாது. சில தேவ ஊழியர்கள்லாம் வசனத்தை வைத்தேன். நான் இதை கண்டுபிடித்தேன். ஆண்டவரிடத்தில் மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு என்ன மெத்தட் என்று அறிந்தபோது அந்த சங்கீத புஸ்தகத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இதை இன்னொரு தேவனுடைய ஊழியர் அதை வவுச் பண்ணார். அவரும் தேவன் நான் பயன்படுத்தப்படும் ஊழியர். அப்போ சில தேவ பரிசுத்தவான்கள் கரெக்டாக தான் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ஏன் என் சர்ச்சுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, நம்முடைய சபைக்கு ஏன் கற்று கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் எனக்கு அறிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நான் சில பரிசுத்தவான்களோடு ஒரு சில ஊழியர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்திருக்கிறேன். என் ஜெப வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய ஜெப வாழ்வு மாறும். ஏனென்றால் ஒரு அக்கினி சுற்றி உள்ள மக்களை அதுவும் ஈர்த்து கொள்ளும். எங்கெல்லாம் கங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் போடப்படும் கரிக்கட்டை கூட நெருப்பாக மாறும். எங்கு வெறும் கரிக்கட்டை இருக்கிறதோ வைக்கக்கூடிய கங்கும் அணைந்து போகும். அவை ஜெபிக்கிற மக்களோடு இணைந்தால் நாமும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த நாளிலும் அந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நம்முடைய ஜெப வாழ்வை அதிகமாய் புதுப்பித்து புது ஆண்டில் இன்னும் அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சங்கீத புஸ்தகத்தில் தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், 149 சங்கீதத்துக்கும் இதுதான் முன்னுரை. 149 சங்கீதத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்று ஒரு தேவனுடைய மனிதர் சொன்னார் என்று நான் சொன்னேன். அதனால் இந்த சங்கீதம் ரொம்ப 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 முக்கியம். ஆகவே இது ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம தமிழ் பைபிளில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஆங்கில வேதாகமத்தில் பிளஸட் இஸ் த ஒன் என்று ஆரம்பிக்கிறது. யார் பாக்கியவான் என்று ஆரம்பிக்கிறது. அவன் எந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. யாரோடு உட்கார மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. யாரோடு அவன் நடக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் ஒரு செப்பரேஷன் இஸ் நீடட். யாரை விட்டு பிரிய வேண்டுமோ, யாருடைய தொடர்பில் நாம் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை என்று தேவன் காண்கிறாரோ, எது சரியில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ அவர்களுடைய உறவுகளிலிருந்து உறவாடுதலிலிருந்து நம்மை பிரித்து கொண்டு நம்மை தனித்து தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற ஒரு இடத்திற்குள் வந்து தேவனுடைய கரத்தில் தந்திருக்கிற வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமாக மாறும். அவர்களை பகைக்க சொல்லவில்லை, அவர்களை வசைபாட சொல்லவில்லை. ஆனால் தேவன் அவளோடு கூட ஐக்கியம் வைப்பதை தேவன் விரும்பவில்லை என்றால் இடத்தில் சொல்லி துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் போதுமான விளக்கங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். அவங்க நடக்கக்கூடாது, நிற்கவே கூடாது, உட்காரக்கூடாது. ஏன்னா நடந்தால் அந்த இடத்துல நின்றுவோம், நின்னா உக்காந்துருவோம், அப்புறம் துண்டை விரித்து படுத்துருவோம், அப்புறம் உட்காந்து பரோட்டா இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்,
சோலி முடிஞ்சு. அதனால நடக்காத, நிற்காத, உட்காராத. தேவன் எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்கார் பார். ரொம்ப ஞானமாக எழுதப்பட்ட சங்கீதம். அவங்களோட அப்படிப்பட்ட மக்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பிறகு எங்கேயா டீ குடிப்போம்னு சொல்லுவோம், வடை சாப்பிடுவோம்னு சொல்லுவோம், நிற்போம். பிறகு அந்த இடத்துல துண்டை விரித்து உக்காந்துருவோம், இட்லி பரோட்டா சாப்பிடணும்னு நினைப்போம். தேவையில்லாத வார்த்தைகள் பேச முடிஞ்சு சொல்லி அவ்வளோதான். நம்ம பாதாளத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். துண்டை விரிச்சு. ஸோ தேவன் அதை விடாமல் பைபிள் படிக்க முடியாது. நான் ஊர் சுற்றிக்கிட்டு கிளாஸ் ரூமில் இருக்க முடியாது. கிளாஸ் ரூமில் இருந்தால் ஊரை சுற்ற முடியாது. நான் வீட்டில் இருந்தால் வெளியில் ஊரை சுற்ற முடியாது. வெளியில் ஊரை சுற்றுனா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும்னா அந்த நேரத்தை வெளியில் நான் பிரயோகப்படுத்த முடியாது. வெளியில் பிரயோகப்படுத்தினா சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும். சில ஒன்றை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும். நம்முடைய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்வார், அடிக்கடியே சொல்லியிருக்கார், ஒரு அப்பம் சாப்பிட்டாலும் நெய்யப்பம் சாப்பிடணும். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தான் தெரியும். ஒரு அப்பம் சாப்பிட்டாலும் நெய்யப்பம் சாப்பிடணும். இவ்வளவு 20 சட்டி நிறைய இட்லி வச்சு தின்றதை காட்டிலும் சாப்பிட்றதை காட்டிலும் ஒரு நெய்யப்பம் சாப்பிட்டா போதும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சின்னதாக செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிடும். என் பாஸ்டர் பசிக்கிற நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறீர்கள்? சங்கீதம் ஒரு நாளைக்கு 5 தடவை 5 சங்கீதம் வாசிக்க சொல்லியிருக்கேன். நீதிமொழியில் ஒரு சாப்டர் படித்து பாருங்கள், வசனங்களே நமக்கு மனசாக மாறிடும். சார் சொல்லுவாங்க, அது விளையாட்டுக்கு சொல்கிறார் பாஸ்டர். இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தான். ஒரு சட்ட வல்லுனர் ஒரு சட்டத்தை திரும்ப திரும்ப படிக்கலைன்னா அவர் எப்படி he will go in the court and he will argue in a particular case. ஆனால் சட்டம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் நினைக்காங்க லாலாம் முடிச்சிடலாம், அதெல்லாம் முடியாது. ரொம்ப சட்டங்கள் இருக்கும். கணக்கு சப்ஜெக்ட் மாதிரி தான். இப்போ ஹிஸ்ட்ரியாலும் வாசிட்டு கதை விட்டுறலாம், லாலெல்லாம் கதையெல்லாம் விட முடியாது. இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது சட்டம் பிரிவு சொல்லுதுன்னு சொல்லும். இப்போ இந்த சங்கீதத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்துன்னு சொல்லும்போது முழு வேதாகமும் இல்லை. திரும்ப சொல்கிறேன், the whole Bible was not available at that moment. மோசே எழுதிய நியாய பிரமாணம் மாத்திரம்தான் இருக்குது. we call it as the Torah. நியாய பிரமாணம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும் 5. இவன் சொல்லுகிற காலத்தை பார்க்கும்போது நிறைய புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் அப்போ வரல. அப்போ இந்த சங்கீதம் எழுதும்போது கர்த்தருடைய வேதம் என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்களில் ஒரு மனிதன் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, இன்னும் உங்களை சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன், நியாயப்பிரமாண புத்தகத்தை தியானிக்க முடியுமா என்ன? எப்போ தியானிக்க முடியும்? வேதத்தை வாசி, நேசி, யோசி. வாசித்தால் தான் நேசம், நேசம் என்றால் யோசிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வர முடியும். நமக்கு ஒரு புத்தகம் பிடித்தால் படிப்போம், படித்தால் திரும்ப படிப்போம், திரும்ப படித்தால் அதை யோசித்து கொண்டே இருப்போம். வேத வசனத்தை திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும் என்றால் அதற்குள் ஒரு பாசம் வரணும். அதுக்குள் பேசியாச்சு. இது கர்த்தருடைய வேதம் என்று சொல்லும்போது முழு பைபிளாயிலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வாசிச்சிடலாம். நானுமே சில புத்தகங்கள் வந்து நம்ம இப்போ எசேக்கியேல் வாசிக்கணும்னா எனக்கு லேவியராகமம் கேட்க வேண்டாம். தகன பலி, அசைவாட்டும் பலி, போஜன பலி நமக்கு. அதுபோல் ஆசரிப்பு கூடாரத்தில் மூடு திரை, கரண்டி, முள், ஜல்லடை, இத்தனை அடி அகலம், இத்தனை அடி, இதெல்லாம் வேண்டாம் சாமி, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு நினச்சிருவோம். சில சப்ஜெக்ட் ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி, ட்ரை சப்ஜெக்ட் போல் இருந்த 5 ஆகமங்களை தான் இரவும் பகலும் தியானித்திருக்கிறான். கைகள் வச்சு கத்துற சேலஞ்ச். ஒரு தேவனுடைய பிள்ளை இதை வாசிக்க முடியுமா? வாசிக்கணும்.
அப்போ அன்னைக்கு இந்த 5 புத்தகங்களை வாசித்து தியானித்தவர்களே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவிதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் 66 புத்தகங்களை வாசித்தால் வாய்க்கும் 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 என்று எத்தனை தடவையும் வாய்க்கும் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த 66 புத்தகங்கள் ஒரு வேதாகமத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வாசிக்கக்கூடாது? இந்த வேத வசனம் பொய்யாகுமா? பொய்யாகாது. ஏன்? வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போவார். இயேசு பொய் சொல்வாரா? அவர் பொய் சொல்லவே மாட்டார். தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல. அப்போ இப்படிதான் அவன் இருப்பான் என்று பைபிளில் சொல்லி இருக்கும்போது நான் அப்படி இருக்கணுமே. நான் அப்படி இருக்கிறேனா? நான் இருக்கலைன்னா ஏன் இருக்கலை? ஒரு டாக்டர் இடத்தில் போனால் நம்முடைய சரீரத்தை அவர்கள் டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லாமல் போனால் நமக்கு என்ன தெரியும்? நம்முடைய பிரச்சனையை அவர்கள் கண்டுபிடிக்கத்தானே அவர்களுக்கு டயக்னோசிஸ் கிரேஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய குறைவை கண்டுபிடித்து அதற்குரிய நிவாரணத்தை செய்யும் போது when we correct that problems you become healthy, you live longer. The same way ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையினுடைய குறைகள் எது என்பதை நாம் கண்டுபிடித்து திருத்திக் கொள்வதற்கு ஒரு காலம். நாளை நம்முடையதல்ல. tomorrow may not be mine. நாளை நம்முடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த நாள் நம்முடைய நாள். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in Him. அப்போ இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, என்னை ஆராய்ந்து பாரும் தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நினைச்சு வழியில் நடத்தும். முழு வேதாகமத்தை படிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ இங்கே சொல்லி இருக்கிறது, இந்த வேதத்தை ஒருவன் தியானிக்கும் போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் மணல், அந்த மணலுக்குள் சென்று அந்த நீரில் உள்ளதான தாது பொருட்களை உறிஞ்சி அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கு ஏதுவாகிறது போல ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வேத வசனத்துக்குள் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையை அதற்குள் செலுத்தி அதிலிருந்து பலனை நாம் பெற வேண்டும். We should draw strength by reading and studying the word of God. Not only reading but studying the word of God. ஒரு மரத்தினுடைய வேர் பூமிக்குள்ள போகணும். தண்ணிக்கு கீழே இருக்கிற தாது பொருள்களையும் போஷாக்குகளையும் உறிஞ்சி அது மேலே கொண்டு வரும்போது தான் மரம் வளரும். நம்முடைய லைஃப்பில் எப்போ ஸ்ட்ரென்த் வரும்? இதிலிருந்து பலன் எடுக்கணும். சும்மா போன்வீட்டாவும் ஹார்லிக்ஸும் குடித்ததுனால குண்டாகும், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், ஸ்டெமினா இருக்கும், அப்புறம் புதக்குன்னு போயிடும். ஆனால் இதில் when we take strength, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வரும்போது நம்முடைய ஆத்மா பலனடையும். நம்முடைய ஆத்மா பலனடையும் போது சரீரம் பலனடையும். பிசாசு ஆவியை அடித்து ஆத்மாவிலே கை வைத்து சரீரத்தை கை வைப்பான். ஆகவே தான் ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனம் நம்முடைய கையிலும் வாயிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ சபை இதை போதிக்காமல் கிறிஸ்தவ சபைக்கு வேற என்ன வேலை? இதை சொல்லிக் கொடுக்காமல் கிறிஸ்தவ சபைக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? விஞ்ஞானத்தையும் சரித்திரத்தையும் பூகோளத்தையும் சொல்லிக் கொடுக்க உலக பள்ளிக்கூடங்களும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பட் வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு திருச்சபையை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஏன் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் இடத்துக்கு நாம் வருகிறோம், வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், என்னோடு கூட பேசும் இந்த வாரத்தில் எனக்கு என்ன செய்தி இன்றைக்கு நீ வச்சிருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்டு வரும்போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறோம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு 4-5 வரிசையாக சொல்லிட்டு வரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பைபிளை படிக்கும்போது இந்த உலகத்தை படைத்தவர் யார்? Who is the creator of this universe? இந்த உலகத்தை படைத்தவர் யார்?
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒரு சின்ன வார்த்தை மாத்திரம் நான் சொல்றேன். In the beginning God created the world. God. Who is that God? அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர், அவர் சர்வ வல்லமையுடையவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். எத்தனை வார்த்தை எடுக்கலாம் பாருங்க. நாம் பார்க்கிற இந்த அழகான வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானமும் பூமியும் தானாய் வரல, தானாய் வந்துராது. இதை யாரோ ஒருவர் இதை சிருஷ்டித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உருவாக்கி இருக்க வேண்டும். அப்ப இதை படைத்தவர் யார்? உலகத்தில் போனா பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கை. மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான். குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாடல் மாறி 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 மனுஷனா மாறினான். அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய வாழ்க்கை சில நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா பேரை சொல்வேன். உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் யாருன்னு கேட்டால் ஸ்ரோன்மணின்னு சொல்வேன், அபிலேஷியான்னு சொல்வேன். அவங்க அப்பா பேர் எனக்கு தெரில, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 தலைமுறை. அதுக்கப்புறம் பார்த்து உங்கள் அப்பா பேர் அதுக்கப்புறம் குரங்குன்னு சொல்லிட முடியுமா? கொண்டே போடுவார் அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா. ஆதியாகமம் 2:7 சொல்லி இருக்கிறது, பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவா. He became a living soul. ஆதியாகமம் 1:26, தன் சாயலாக தன் ரூபத்தின்படி God created me and you in his own image. இப்போ இதுக்கு பதில் எங்கே இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் இருக்கிறது. Until and unless we know the scripture, how can we defend the theories that is coming into the world through higher education and universities? இது மூலமா வர்றதை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? We should come back to Bible. அதான் நான் சொல்றேன், இதை நம்முடைய பிள்ளைகள் என்னைக்கு இதை ஆதியிலே கடவுள் தான் இதை படைத்து கொடுத்தார். ஸோ தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், ஒரு அறிவு வருகிறது. ரெண்டாவது, இந்த வானம் பூமியை படைத்தவர் யார்? பாருங்க, இந்த வாட்ச் இப்படி தரையில் கிடக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த வாட்ச் இப்படி கிடக்குதுன்றதுக்காக நான் இதை போய் இப்படி எடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அழகான டயல் இருக்கு, டைம் காட்டுது, ஓ சூப்பராக இருக்கு. இது ஒரே நாளில் வந்துச்சா? ஒரு நிமிடத்தில் வந்ததா? ஒரு மண்ணுக்குள்ளே கிடக்குன்னு வச்சுக்கிடுங்க. போட எனக்கு விருப்பம் இல்லை, இது என் வாட்சி, ஹலோ பட்டு கீழே போட மாட்டேன். என் வாட்சி நான் எங்கே வைப்பேன்னு பாருங்களேன், வீட்டில் வந்து கேளு, யாரும் தொட விட மாட்டோம். என் வாட்சி இந்த உலகம் தானாய் வந்திருக்குமா என்ன? அப்போ இந்த டயலை யாரை வடிவமைச்சிருக்கணும்? இதுக்குள்ள எத்தனையோ மிஷின்ஸ் இருக்கு. இதை ஒருத்தர் மெக்கானிக்கலா என்ஜினியரிங்கா அழகாக பண்ணியிருக்கணும். டேட் வர்றது, டைம் வர்றது, எத்தனை விஷயங்கள் இதில் காட்டுற ஒரு உள்ள 3 டயல் இருக்கு. நீங்கள் ஒரு வாட்ச் வாங்கிக்கிடுங்க, சரியா? தானா வரல, இது somebody is engineered in mind. அப்போ இது இன்னைக்கு தானா வந்துட முடியாது. ஒரு வாட்சே எப்படின்னா இந்த பிரம்மாண்டமான இந்த வானமும் பூமியும், ஹல்லேலூயா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் யாரு? நம்மளால ஒரு சின்ன ஒரு வீடை கட்ட முடியாதே, நம்மளால ஒரு டேபிளை செஞ்சிட முடியுமா என்ன? இந்த புல்பீட்டை நான் செஞ்சிட முடியுமா என்ன? டேக் இருந்து, கண்ணாடி இருந்து, தலையில்னால் நான் செய்ய முடியாது. இதை வடிவமைத்து இதை வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நம்முடைய வேதம் இதை சொல்லிக் கொடுக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸோ படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக.
ஆனால் நம்மை படைத்தான் அவரை வணங்க. நம்மை அவர் படைத்ததும் வார்த்தையினால் அல்ல, அவர் கைகளினால் நம்மை உருவாக்கினார். பூமியில் மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு மனிதனை அவர் உருவாக்கினார். மனிதனை தன் பக்கத்தில் கொண்டு வந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ ஆத்துமாவானார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களில் இவர்கள் எல்லாம் நம்மை போல் அவர்கள் மாறினார்கள் என்று சொல்றார். அவருக்கு இருக்கிற அறிவு, அவருக்கு இருக்கிறதான மூளை, அவருக்கு இருக்கிற புத்தி கூர்மை, அவருக்கு இருக்கிற சிந்தை, செயல்திறன் எல்லாவற்றையும் வைத்து நம்மை படைத்தார். இந்த உலகத்தில் தேவன் படைத்த படைப்புகளில் எல்லாம் பிரதானமான ஒரு படைப்பு மனிதன். அவனை போய் குரங்கிலிருந்து ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனை நான் யார் என்று சொல்வது? யோசித்து பாருங்க. வேதாகமத்தை படிக்கும்போது நான் சொன்னேன், தேவ சாயலாக படைத்தார், அவரை போலவே படைத்தார். அவரை போன்ற கண்கள், அவரை போன்ற காதுகள், அவரை போன்ற வாய், ஜீசஸ். அதுபோல் அவருக்கு இருந்த அன்பு எல்லாம் உள்ள வச்சு படைச்சார். இந்த பைபிளை படிக்கும்போது தான் அவருடைய அன்பை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பிரம்மாண்டமானவருடைய அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ்ல for God so loved the world. Who can give the explanation? நம்மளால முடியாது அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க. இவ்வளவாய் எவ்வளவாய். இப்போ ஒரு தாய் தன் பிள்ளை பார்த்து, டே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டான்னு சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. அப்போ கண் கலங்கி நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். உன்னை அவ்வளவு நான் நேசிக்கிறேன்டா. எவ்வளவுமா? அவ்வளவுடா. அவ்வளவு நேசிக்கிறேன். அது உணர்வு பூர்வமானது, அது உணர்ச்சிகரமானது, வாயினால் விவரிக்க முடியாது. இது போல தேவன் உங்கள் மேல் என் மேல் அவ்வளவு அன்பு வைத்து பாவத்தில் வீழ்ந்து கிடந்த நம்மை மீட்க, நம்மை மீட்டு பரலோகம் கொண்டு செல்ல, அவர் இருக்கும் இடத்தில் நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்க, விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நெடுந்தூர பயணம் செய்து இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தேடி செல்லவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லுகின்ற ஒரு செய்தி. You can understand God's love. அவருடைய மகத்துவம், அவருடைய மாட்சிமை. டைமில் இன்னொரு நாள் சொல்றேன். அவருடைய வல்லமை, His power. அவருடைய வல்லமை என்னென்று சொல்வது? வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் அவர் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிறார் என்று. சுனாமி என்று கேள்விப்படுகிறோமே, எப்பொழுதும் ஜப்பானை சுற்றி வருகிறது என்று சொல்லுகிறார்களே. ரிக்டர் ஸ்கேல்ல 6.77 7.1 வரும்போது நடுங்குகின்றதே. இதையெல்லாம் ஆட்டுகிறது அந்த வல்லமை. யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக நாம் எதிர்த்து நிற்க முடியுமா என்ன? அவருடைய வல்லமைக்கு எதிர்த்து போராட முடியுமா என்ன? அவருடைய வல்லமையில் இவர் இறங்கி வந்தால் பூமி அதிருமே. அவருடைய வல்லமை இதில் இருக்கிறது, பைபிளில் சொல்லியிருக்கு. அவருடைய அதிகாரம். The Bible talks about His authority. ஆண்டவர் நான் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகம் எங்க புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். சகல அதிகாரம். இந்த உலகத்தில் இயேசு தன் சீஷர்களை 3.5 ஆண்டுகள் வைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்த, அசுத்தாவின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் விடுதலையாக்க அவர்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசுடைய சீஷர்களை முதல் நூற்றாண்டு திருச்சபையின் காலத்தில் ரோமன் கவர்மெண்ட் இன்டரோகேட் பண்ணின பொழுது இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எனினும் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் காரணம் என்ன? இயேசுவோடு கூட அவர்கள் 3.5 ஆண்டை நெருங்கி பழகினது. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது தான் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே, அந்த பாடல் ஃபாதர் பாடம், உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் ஆசைதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை.
I want to spend more time with you. I want to be with you. அதுக்கு என்ன விலை கொடுக்கறனாலும் we must be ready enough to give. கடவுளோட நம்ம இருக்கும்போது கடவுளுடைய வல்லமை நமக்குள் வரும், அவருடைய கிருபை நமக்குள் வரும். அன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க என்னை பார்த்து, உங்களோட ஜெபிக்கிறது நல்லா இருக்குன்னா. உங்களோட சில நிமிடங்கள் ஜெபித்தாலும் சமாதானமாக இருக்கிறது. அதை தவிர என்ன பாக்கியம் வேண்டும்? அதை தவிர என்ன ஆசீர்வாதம் உலகத்தில் வேண்டும் நமக்கு? நான் ஒரு சாதாரண மனிதன், பலவீனமான மனிதன், பாடு உள்ள மனிதன். அந்த இடத்திற்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அதை தவிர வாஞ்சிப்பதற்கு வேறு இல்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மோடு கூட இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தினுடைய ஏக்கம். ஆண்டவரே, வேதத்தை படிக்கும் போது வாசிக்கும் போது நம்மோடு கூட நான் இருக்க முடியும். ஆண்டவரே, நான் அறிய முடியும். ஆண்டவரே, பாடலை பாடி அப்படியே செவிப்பா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்து ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்து ஏக்கமையா. தானே என் முன்னே நிறுத்துகிறேன். கண்களை மூடி உம்மை தானே என் முன்னே உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏகமையா. அப்படி கைகளை உயர்த்தியோ கைகளை கூப்பி, ஆண்டவரே, வேதம் நானுமாக, வேதமும் கையுமாக, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அது புரிகிறதோ புரியவில்லையோ, 5 ஆகமங்களை வாசித்த அந்த மனிதனையே ஒரு மரத்துக்கு ஒப்பனையாக சொல்லி அவன் பாக்கியவான் என்றும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். அந்த இடத்துக்கு நான் வரணும், அந்த இடத்துக்கு நான் நகரணும். ஆண்டவரே, என்னை பார்த்து யாரும் வெட்டாவளின்னு சொல்லிடக்கூடாது, என்னை பார்த்து உபயோகமற்றவன் என்று சொல்லிடக்கூடாது, என்னை பார்த்து லாயக்கற்றவன் என்று சொல்லிவிடக்கூடாது. என்னை பாக்கியவான் என்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு என்னை நடத்திவிடும் இயேசு சுவாமி. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நடத்திவிடும், என்னை நடத்திவிடும்,
என்னை உருவாக்கும், என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. என்னை பதப்படுத்தும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Give me your grace, give me your power, give me your anointing, Lord Jesus. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் சுவாமி. வேத வசனத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். Until and unless you teach me, I cannot understand the scripture, because it is marvelous, given by the Holy Spirit, inspired by the Holy Spirit. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க என்னோட கூட சேர்ந்து. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவன மனுஷன் இதில் தேறினவனாக, எந்த நெற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக, ஆண்டவரே அவன் உறுதி உள்ளவனாக, அவனை மாற்றுவதற்கு இந்த வேத வாக்கியங்கள் உதவி செய்கிறது என்பதை அறிந்து, தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் மனிதனால் உண்டாகவில்லை, தேவனே அதை தம்முடைய ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே ஏவி எழுதி கொடுத்திருக்கிறார். என்னோட கையில் இருக்கிற வேதாகமம் வெளியேறப்பட்டது. உடைய கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு உடைய கரங்களில் அப்படியே தூக்கி வைத்துக்கொண்டு, இது ஒரு பொக்கிஷம் ஆண்டவரே, இது ஒரு அரிய பொக்கிஷம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி இதுதான். அதை வாசித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி நடப்பேன் என்றால் என்னை இந்த உலகத்தில் மேற்கொள்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது, எந்த பிசாசானவனாலும் முடியாது. என்னை தோற்கடிக்க பிசாசு எந்த தந்திரங்கள் பண்ணினாலும் தந்திரங்கள் வாய்க்காமல் போகும். சுவாமி, நீர் என் கூட இருப்பீர் ஆண்டவரே. கிருபைதாரா. வேதத்தை வாசிக்க வாசிக்க உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளுகிற கிருபையை தார். என் மூளை அறிவை பெருக்கிக் கொள்ள அல்ல, எனக்கு வேதாகமத்தில் இவ்வளவு அறிவு இருக்கு என்பதை காட்டிக்கொள்வதற்கு அல்ல. இல்லை, நான் பரீட்சையில் இத்தனை மதிப்பெண்கள் வேதாகமத்தில் பெற்றேன் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் என் வாழ்க்கை மாறுவதற்கு, என் வாழ்க்கை உம்மை போல மாறுவதற்கு இந்த வேத வசனங்கள் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து எழுதும் பொழுது, நீ சிறு வயது முதற்கொண்டு இந்த வேத வாக்கியங்களை அறிந்தவன் என்று எனக்கு உன்னை பற்றி நன்றாய் அறிவு உண்டு என்று சொன்னது போல, எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். என் மகன், என் மகள் இந்த வேத வசனத்தை வாசித்து வாசித்து இதில் பழக்கம் உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற வசதிகளோ, எனக்கு இருக்கிறதான உயர்வுகள் அல்ல ஆண்டவரே, எனக்குள் இருக்கும் நிறைந்திருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் வல்லமையும் அபிஷேகம் தான் இந்த உலகத்தில் என்னை மாற்றி வித்தியாசமானவனாக காண்பேன். அதற்கு என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் சுவாமியே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போ நேச தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ நேச தேற்றுவார். கையில் அசைத்து பாடுவோம். Hallelujah, 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 hallelujah. Salud. Hallelujah, 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 hallelujah. அன்பின் பிதாவே,
வேதத்தை வாசித்து வாசித்து இந்த மாதிரி தியானிக்க ஜெபிக்க கிருபைத்தார். ஜப வாழ்வு இந்த வேதாகமத்தை வாசிப்பதினால் வளம் பெறட்டும். நீ நடத்தும் எங்களை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இறுதியாக 2-3 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மரத்தை போட்டு சொல்ல முடியாது, சரியா? இன்னொரு முறை பார். இந்த பைபிளை படிக்கும்போது அவரை பற்றி மாத்திரமல்ல, அப்படியே குமாரனாக இருக்கிற இயேசுவை குறித்து 5வது காரியம், அந்த இயேசு நமக்காக சிலுவையிலே வந்து மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலிருந்து மரிக்க ஒப்பு கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வர வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் வரலன்னா நமக்கு மோட்சனமே வந்திருக்காது. அதை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேடி இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இயேசு வந்தார். ஒரு முறை கிறிஸ்மஸில் சொன்னேன், நீதிமொழியில் 25, தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அதில் இந்த இயேசுடைய பிறப்பை குறித்து பேசியிருக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, அது எவ்வளோ தூரத்திலிருந்து நம்ம சொல்ல முடியாது. சந்திரன், சூரியன், 9 கோடி நட்சத்திரம் எவ்வளோ, அதை காட்டிலும் தூரத்தில் இருந்து அந்த நற்செய்தியாக இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல. இந்த இயேசுவை இந்த 66 புத்தகத்திலையும் நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணுறீங்களோ, ஒரு தேவ ஊழியர் சொல்கிறாரு, there is a red wine that process from Genesis to the Revelation. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி, இயேசுவை பற்றி தான் ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமத்தில் அவர் ஸ்திரீயின் வித்து, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் அவரே அந்த பலி. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் அவரே அந்த சட்டம், அந்த எண்ணிக்கை. அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், மகிமையுள்ள ராஜா. ஒவ்வொன்றும் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. 2வது, அவர் செல்லும்போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப வருவேன். ஆனால் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார், நான் போவேனே ஆகில் அவரை அனுப்புவேன். அல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொன்னாரே. ஐயோ, இயேசு என்னை விட்டு போகிறாரே. இல்லை, அவர் போவது எதற்காக? தன்னுடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவதற்காக. அந்த பரிசுத்த ஆவியானவருமாய் நம்முடைய உள்ளத்தில் உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு தான் அவர் பரமேறி போனார். அங்கே 2 தூதர்கள், ஏன் வானத்தை அனர்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து பரலோகத்துக்கு பரமேறி போன இந்த இயேசு எப்படி ஏறி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அவர் அப்படியே வருவார். இயேசு அப்படியே ஒலிவ மலைக்கு வருவார் என்று சொல்லுகிறார். அந்த ஒலிவ மலை 2ஆக பிளக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸோ அந்த இயேசு திரும்ப இதில் இருக்கு. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அப்பொழுது ஆண்டவர் ஜனங்களை இடது பக்கமாக வலது பக்கமாக அவர் பிரிப்பார். ஒரு கூட்டம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும், ஒரு கூட்டம் நித்திய நரகத்துக்குள்ளாய் போய் முடிவடையும். அங்கே புழு சாவதில்லை, அக்கினி அவிவதில்லை. அவர் சதா காலம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஜீசஸ் அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பு நம்மை ஆண்டவருக்குள் ஆயத்தப்படுத்த இந்த வேதாகமத்தை நம்முடைய கரத்தில் வாசித்து நேசித்து அவர் பிள்ளையாக மாறும்படி நமக்கு அதிகாரம் அவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சியை அவர் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு குழந்தை தன் விரலை தன் கைகளை அது பாம்பு புற்றுக்குள் வைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. புலியும் ஆடும் சேர்ந்து சிங்கமும் சேர்ந்து மேயும் என்று சொல்லி இருக்கிறது. பூமி எங்கும் யாரும் எந்த தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு.
அவ்வளவு சமாதானத்தின் ஒரு ஆட்சி 1000 வருடம் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைப்பார். அதுக்கப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி. எத்தனை விஷயம் இருக்கு. நான் 12 விஷயம் எழுதி வச்சிருக்கேன். கீழே இருக்கு. அந்த 5 புத்தகத்தில் இருக்கிறத காட்டிலும் இந்த 66 புத்தகத்தில் நிறையா இருக்கு. அப்போ இதை ஒருத்தர் வாஸ்து தியானித்தால் நம்ம எழும்பி நிற்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் அவன் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தருவான். இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஒன்றில் கூட அவன் தோற்று போக மாட்டான். எல்லாத்துலேயும் ஜெயிப்போம். கர்த்தர் இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையா இந்த வேதாகமத்தின் பொக்கிஷத்துக்குள்ள உள்ளடக்கி வச்சிருக்கிறாரு. இதை நான் எவ்வளோ வாசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன். ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது நான் எடுத்துகிட்டு வர்றதில்லை. நம்ம பலர் ஒருவேளை சர்ச்சுக்கு கூட எடுத்துகிட்டு வராமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் எதிர்ப்பு இருந்தால் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் உங்களோட வீடுகளில் வாசிக்கலாமே. இயேசுவே நீ என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்து. நீ திறக்காமட்டா நான் புரியாது எனக்கு. இப்போ எங்களுக்கே இத்தனை வருஷம் ஆகியிருக்கு. ஆண்டவர் கிருபையாய் 68 ஆண்டுகள் கடந்து வருகிற எனக்கே இன்னும் புரியாத விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. எப்படியாவது வருஷத்தில் ஒரு முறை வாசிக்க முற்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன். சில வருடம் 2 முறை, சில முடியல. வாசிக்கிறோமா? நான் என்ன செய்கிறேன்? என் நேரத்தை நான் எதில் வீணடிக்கிறேன்? என் நேரத்தை எதில் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறேன்? யார்கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? யார்கிட்ட ஃபோனில் மணிக்கணக்கில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? அது எனக்கு will it helpful for me? நான் கடவுளுக்கு வளர எனக்கு உதவி செய்யுமா? அது என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுமா? என் வாழ்க்கையில் ஒரே ஒன்று, உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு கூட வாழணும், உம்மை போல கிரியைகளை நான் செய்யணும் ஆண்டவரே. The world is full of challenges. Wherever I go, I see people dying in sin more than poverty. They die in sickness. வியாதியில். They are under the clutches of devil. அவனை விடுதலை செய்யணும். கிருபைத்தார் ஆண்டவரே. இயேசுவே, அப்படியே கைகளை உயர்த்தி நான் வாசித்த அந்த வேத வசனங்களும் தியானங்களும் என் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். உண்மையாய் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின அந்த பகுதிகளை சொல்லணும்னா டைம் ஆகும். ஆனால் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டேன். ஒரு மரத்தை போல இருப்பான். அந்த மரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். 3 காரியம். அதை மாத்திரம் போய் வீட்டில் தியானிங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் அவன் நடப்பிடுவான். தன் காலத்தில் கனி தருவான். செழிப்பாக இருக்கான். அந்த இலை பச்சை பச்சை பச்சையேன்னு பசுமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு கடவுளுடைய பிள்ளை உலகத்தாரால் பார்க்கப்படும் போது அவங்கள கண்டு அவங்களுக்கு எரிச்சல் வர முடியாது. ஒருவேளை பொறாமையினால் எரிச்சல் வரலாம். சவுலுக்கு தாவீது மேலே வந்தது மாதிரி. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடினதுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் ஒரு கடவுளுடைய பிள்ளையை பார்க்கும்போது அவங்கள இருக்கிற தேவ மகிமை, அவங்கள்ட்ட இருக்கிற தேவனுடைய பிரசன்னம், முகத்தில் இருக்கிற தேவனுடைய ஒளி அநேகரை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரை அப்படி மாற விரும்புகிறேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். இந்த காலையில் கேட்ட செய்திகள் என்னை அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தட்டும். வேதத்தை தியானிக்கும் ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவரே என்னை கொண்டு செல்லும். தாழ்த்தி தருகிறோம். இந்த மாலை நடக்கிற கூட்டத்தில் ஆண்டவரே, அந்த சுவிசேஷ கூட்டத்தில், நற்செய்தி கூட்டத்தில், அந்த பாடல் நேரத்தில் வந்து இறங்கி அங்கு வரும் ஜனங்களை, அந்த செந்தமிழ் நகர் குடிவாழும் மக்களை ஆசீர்வதியும். எல்லா ஏற்பாடுகளை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எப்படி ஆயிலும் உம்முடைய அன்பை நாங்கள் பாடல் வழியாகவோ எதன் வழியாகவோ எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபைத்தார். வித்தவுட் யூ வி கேன் டூ நத்திங். என்ன எல்லாமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று சொன்னீரே. ஒடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நாங்கள் உண்மையில் நிலைத்திராவிட்டால் அங்கே கனி கொடுக்க முடியாது. நாங்கள் கனி கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். உதவி செய்யும். துதிகன மகிமை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் தொடர்ந்து பேசும். இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மாறுதல் வரட்டும், ஒரு பரிசுத்தம் வரட்டும், ஒரு எழுப்புதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வார்த்தைகளை குறைத்து மற்ற மனிதர்களை குறித்து பேச மாட்டோம் என்று ஆண்டவர் எங்களுடைய நாவுக்கு ஒரு பூட்டை போட்டு விட்டு
கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் வாசித்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிற ஒரு தேவனுடைய ஜனமாக குமாரனும் குமார்த்திகளுமாக இருக்க உதவி செய். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.